ஐஸ்ட் ஐஸ் ஷேக்கன் டபுள் எக்ஸ்பிரஸோ. ஆக்சுவலி ஃபோட்டோவில் வேறு மாதிரி போட்டிருந்தாங்க, ஆனால் எடுக்கும் போது வேறு மாதிரி வந்திருக்கு. பட் லவ் த பேக்கேஜிங் தான். பேக்கேஜிங் நல்லா இருக்குது. சும்மா இந்த ஒரு கவரை போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நாட் தேட் பேட், பட் அவுட் சைட் மில்க்னால நல்லா வந்திருக்காரு தம்பி. ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ செய்யலாம்னு நினச்சேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பேசுகிற போகிறேன்னா, ஆக்சுவலி ஃபோனில் டாபிக்னா 5 lazy habits I'm leaving behind. This is the first videoன்றனால கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். let me sip my coffee first. எனக்கு ஏனே தெரியல, இந்த ஜூஸ் காஃபியை பார்த்தாலே போயிட்டு குடிக்கணும் அப்படின்னு தோணுது. பிகாஸ் நான் ரொம்ப எந்த கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன். ஐ நோ தட் இன்னும் நல்லா காஃபிலாம் போகிறவங்க வந்து இருக்காங்க, ஸ்டால்ஸில் குட்டி குட்டி கடையில் இருக்காங்க. பட் நான் அந்த மாதிரி கடை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன். அது ரீசன்னால நான் மை கோ டு கேஃபேனா வந்து அது ஜூஸ் காஃபி தான். எவ்ரி மந்த் ஏதாவது ஜூஸ் காஃபி புதுசாக ஏதாவது நான் வந்து ட்ரை பண்ணிடுவேன். ஆக்சுவலி இது நான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். ரொம்ப வியர்டான ஃபீல். ஏன்னா எனக்கு காஃபி வந்துட்டு ரொம்ப வந்து கசப்பாக இருந்தால் எனக்கு பிடிக்காது எனக்கு. பிகாஸ் நான் வந்து காஃபி லவர் கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் அந்த கசப்பு இருக்கணும். அண்ட் ஓவர் பவரிங்காக இருக்கக்கூடாது. அது அப்படியே இனிப்பு வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும். பேசிக்கலி இனிப்பாக இருக்கணும், அவ்வளோதான். பேசிக்கலி இனிப்பாக இருக்கணும். என்னால் ரொம்ப காஃபி என்னால் வந்து குடிக்க முடியாது. பிகாஸ் ஐ ஹேவ் அ கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் அண்ட் டாக்டர் அட்வைஸ் மீ நாட் டு ட்ரிங்க் காஃபி. பொமேலோ இதுதான், பொமேலோ அமெரிக்கானோ, ஆரஞ்ச் அமெரிக்கானோ, ஸ்ட்ராபெரி அமெரிக்கானோ, மேங்கோ அமெரிக்கானோ. லைக் அமெரிக்கானோலாம் எப்படி இதெல்லாம் கலந்து குடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. நான் அந்த மாதிரி குடிச்சதில்ல. ஆக்சுவலி இதில் ஏதாவது ஒன்று குடிக்கலாம். எனக்கு வாட்டர்மெலன் என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓ இல்லை, வாட்டர்மெலன். பொமேலோ தான் நான் வாட்டர்மெலன் இருக்கேன். இந்த 4 இதை நான் வந்து ட்ரை பண்ணணும். தண்டர் என்னமோ வந்திருக்கு. இந்த 4 வியர்டான தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஓகே லெட் கெட் இன் டு த டாபிக். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், நான் ஒரு லேசி ஒரு சோம்பேறித்தனத்தை நான் விடுறேன் அப்படின்னா, இது வந்து நாட் லைக் சோம்பேறித்தனம். ஆக்சுவலி இது வந்து லைக் எப்படி சொல்லுவாங்க, ஒரு பேட் ஹேபிட் டிஸ்ட்ராய் அவர் மைண்ட். லைக் எதுனா, சாரி பையன் அழகா இருந்தா சொன்னே ஃபோன் பார்க்குறது. அதுதான் ஏந்திரிச்சோடனே ஃபோன் பார்க்குறது. ஐ திங்க் தட் அதை நான் வந்து விடணும்ன்ட்டுனே. பிகாஸ் என்னால் முடியல. ஏன்னா இந்த ஒரு மாதமாக ஐம் ட்ரைங் இன் ப்ரோக்ரஸ். இப்போ வந்து இன்னைக்கு நான் இப்போ வந்து வீக்லி 7 daysனா ஒரு நாள் நடக்கிறேன்னா மறுநாள் எடுக்க மாட்டேன், ஒரு நாள் நடக்கிறேன்னா மறுநாள் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி விட்டு அந்த மாதிரி வந்து இருக்குது என்னோட ப்ரோக்ரஸ். பிகாஸ் உடனே நிப்பாட்டுறதுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய, நம்ம உடனே சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம உடம்புல நம்ம ஒன்றும் ரோபோட் கிடையாது. மனிதர்கள் ஹார்மோன்ஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ், அதெல்லாம் கட்டுப்படுத்தணும். அண்ட் என்னன்னா வந்து அது வந்து ரொம்ப வந்து சீரியஸாக எடுத்து அது மாதிரி பார்க்க முடியல. பிகாஸ் ஏன்னு தெரியல, அது ரொம்ப வருஷமாக அந்த மாதிரி நான் வந்து பழகிட்டேன். பட் அது வந்து இன் ப்ரோக்ரஸ் தான். நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு இல்லை, அது வந்து இன் ப்ரோக்ரஸ் தான். கட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டாவா ஆன் பண்ணணும் என்னோட ஃபோனில். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அன் வாட்ச், ஐ டோன்ட் ஹேவ். அதில் ஸ்டார்வாவை என்னோட ஃபோனில் ஆன் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு நான் போவேன். பட் நான் வந்து அந்த அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து போட முடியல. பிகாஸ் என்னோட ஃபோன் ஒன்றே தான் இருக்குமே தவிர நான் ஆப்புக்குள்ளே போனால் தான் அது வந்து நான் பார்ப்பேன். ஸோ அதனால இந்த ஹேபிட் வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்மால் டாஸ்க் தான் அதை நம்ம வந்து பண்ணிடுவோம். பண்ணுற மாதிரி ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு 2 to 3 minutes வந்து பண்ணுற ஒரு டாஸ்க் வந்துட்டு ரொம்ப நாளாக ஓகே அப்புறம் பண்ணுவோம், குடி டாஸ்க் தானே, அப்புறம் பண்ணுவோன்ட்டுன்னு தள்ளி போடுறது. அண்ட் இது வந்து நான் ரொம்ப செய்வேன். அண்ட் ரீசென்ட்லி ஐம் ஸ்டார்டட் கான்டென்ட் கிரியேஷன் இன் மை இன்ஸ்டாகிராம். எனக்கு என்ன கண்டென்ட் கிடைக்குதோ அதை நான் போட்டுருவேன். பிகாஸ் ஐ ஹேவ் 6 months. இன்னும் எனக்கு 6 months, இன்னும் 6 months முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற இந்த அரை மாதம் இன்னும் ஒரு 6 months இருக்குது. ஸோ அந்த மாதத்தில் எப்படியாவது என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து 10K அடிக்கணும். எஸ், இது வந்து கொஞ்சம் சிறுசு தான், பட் எனக்கு வந்து 10K அடிக்கணும்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்காக என்ன கான்டென்ட் செய்யலாம் அப்படின்னு நான் வந்து தினமும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் த ஸ்மால் டாஸ்க் ஐ திங்க். ஏன்னா அந்த ஸ்மால் டாஸ்க் வந்துட்டு கண்டென்ட் தான். அந்த கண்டென்ட் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகும் எடிட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து ரொம்ப நாளாக வந்து அப்படியே போட்டு வச்சுருப்பேன்.
அண்ட் இப்போ ஒரு 1 மந்த்தாகவே நான் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்மால் டாஸ்க்கை நான் வந்து வெளியே நான் இந்த மாதிரி வந்து லேட்டாக பண்ணுறது அந்த மாதிரி நான் வந்து பண்ணுறது இல்லை. நாட் ஈவன் கண்டென்ட் கிரியேஷனாக எக்ஸசைஸ் பண்ணுறது அண்ட் இப்போ நான் என்னோட ரன்னிங்கை வந்து நான் ரெஸ்யூம் பண்ணணும். ஏன்னா நான் வந்து இப்போ நான் வந்து ரன் பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ்னால என்னால் வந்து டக்குனு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதில் நான் வந்து திருப்பியும் வந்து லாக்இன் பண்ணணும்னு இருக்கேன். நாளைக்கு மார்னிங் ஐ வில் ஸ்டார்ட் டூயிங் இட் அண்ட் ஸ்டார்டட் vlog செய்வேன். அதில் கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் ஐ ஹேவ் அண்ட் ஃபக்கிங் கேமரா வாங்குறதுக்கு யூடியூப்காக தான். அண்ட் அண்டர் வாட்டர் கேமரா அண்டர் வந்து எடுக்கலான்னு தான். அண்ட் ஐ பேட்லி வாண்ட் டு கோ டு ரிடாங் ஐலண்ட். அன்னைக்கு பருந்தியான் போனேன். இப்போ நான் ரிடாங் போனேன்னு என்னோட சூல் கிரேவ் பண்ணுது. பட் ஐ ஹேவ் ஸோ மச் திங்ஸ் டு டூ. என்னால் அது பண்ண முடியல. டாபிக் எடுத்து எங்கேயே போயிட்டேன். ஓகே, ஸோ ஸ்மால் டாஸ்க்கே தள்ளி போடாமல் வச்சுருக்கேன். ஸோ அது மோட்டிவேஷன், வெயிட்டிங் ஃபார் மோட்டிவேஷன். பிகாஸ் மோட்டிவேஷனுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுவேன். நம்மளுக்கு எப்போ வந்து மோட்டிவேட் ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எல்லா திங்ஸையும் செய்வோம். ஈவன் இந்த 6 months நான் மோட்டிவேஷனுக்காக தான் வெயிட் பண்ணேன், கான்டென்ட் கிரியேஷனுக்கு. அண்ட் சம்ஹவ் நான் வந்துட்டு என்னன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சம்ஹவ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணாமல் ஐ ஜஸ்ட் டூ என்ன தோணுதோ அதை நான் செஞ்சிடுவேன். எஸ்பெஷலி கான்டென்ட் கிரியேஷன். பிகாஸ் சோஷியல் மீடியா வந்துட்டு ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங். ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு பிளானில் இருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் என்னோட ஆடியன்ஸை நான் வந்து க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சோஷியல் மீடியா ரீச் வந்துட்டு இஸ் அ ஹியூஜ். சோஷியல் மீடியா கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அதை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால ஐம் நாட் கெட்டிங் இட். இப்போ 4வது விஷயம் மூணாவது விஷயம் வந்து மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. கம்பேரிங் அதர்ஸ் இது நான் ரொம்ப செய்வேன். நிறைய மற்றவங்களை நான் வந்து கம்பேர் பண்ணுவேன். அவங்க வந்துட்டு ஒரு அச்சீவ் பண்ணிட்டாங்க, நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு எல்லாத்துக்கும் இருக்கும். பிகாஸ் வி ஆர் ஹியூமன் ரைட். ஜஸ்ட் ஐ தாட் ஐ பிஹைண்ட். பட் நான் நல்லா தான் ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு அந்த தாட் டக்குன்னு ஹிட் ஆகும். ஐ ஜஸ்ட் ஹேட் மை மைண்ட். ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் ஹேட் மை மைண்ட். அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் மாதிரி தான் நினைப்பேன் சம்டைம்ஸ். பட் சம்டைம்ஸ் என்னோட ப்ரோக்ரஸ் எல்லாமே நான் வந்து நினச்சி பார்ப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ரொம்ப பின்னாடி இருக்கிறதா நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் நீங்கள் என்னென்ன ப்ரோக்ரஸ் வந்து இத்தனை நாள் இதெல்லாம் நான் செய்வேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அதை வந்து டக்குன்னு வந்து நீங்கள் வந்து நினச்சி பாருங்க. யூ ஆர் நாட் ஃபீலிங் பிஹைண்ட். ஸோ ட்ரஸ்ட் மீ, நான் அப்படி தான் நினச்சேன். அண்ட் ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் இட். பிகாஸ் நான் வந்து இந்த நான் பண்ண விஷயம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இப்போ நான் அதெல்லாம் வந்து பண்ணுறேன் அப்படின்னாலே அது எனக்கு ஒரு பெருமை தான். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் நினச்சேன்னா நான் வந்து ஹாப்பி ஆயிடுவேன். ஸோ யார் என்ன பண்ணாலும் எனக்கு அவ்வளோ இல்லை. பிகாஸ் ஐ எம் ஆன் மை வே. அது என்ன லேட்டாக ஆகுதோ சீக்கிரமாக ஆகுதோ கண்டிப்பாக அது நடக்கதான் போகுது அந்த விஷயம். ஸோ நம்ம ஏன் வந்துட்டு ரொம்ப இது பண்ணிக்கணும். கைஸ் நான் அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் ஒரு வேலையை